இறைவனின் திருப்பெயரால் அவனுடைய சாந்தி அனைவர் மீதும் நிலவட்டுமாக. மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்ள இஸ்லாமிக் லைஃப் தமிழ் சேனலை பின்தொடருங்கள். செல்வம் அப்படிங்கிற தலைப்பின் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 பண்புகளில் தவிர வேறு எதுக்கும் ஒருத்தவங்க பொறாமைப்படக்கூடாது. மார்க்கம் பொறாமைப்படுவதற்கு தடை செஞ்சுருக்கு. ஆனால் 2 பண்புகளுக்கு பொறாமைப்படலாம். என்னன்னு சொன்னால், ஒருவர் இறைவன் அவர்களுக்கு செல்வத்தை வழங்கியிருக்கான், அதன் மூலமாக அவங்க தான தர்மம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பொறாமைப்படலாம். இன்னும் அறிவை கொண்டு அவர் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, தீர்ப்பு வழங்குறாங்கன்னு சொன்னால். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, செல்வம் சம்மந்தமாகவே, இப்போ நம்மளோட மேலான செல்வ தோற்றத்திலேயோ நம்ம அவங்கள பார்த்தோன்னு சொன்னால் அவங்களுக்குள்ள கீழே நிலையில் இல்லவங்கள பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் இறைவன் அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்ப்பதில்லை, உங்களுடைய செல்வத்தையும் பார்ப்பதில்லை, மாறாக அந்த உள்ளங்களின் செயல்பாடின் காரணமாக இறைவனுடைய நன்மை எதிர்பார்த்து அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனையால் தர்மம் வழங்கக்கூடிய விஷயத்தை தான் இறைவன் பார்க்குறான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க.